மனுஷன் ஆண்டவரை பார்த்து கேட்டானா, வாழ்க்கையில வேதனை தாங்க முடியலையே, ஏன் என்ன படைச்சீங்கன்னு கேட்டானா. அதுக்கு ஆண்டவர் சொன்னாராம், மகனே ஏன் இப்படி கதற, காக்காவை கவனிச்சு பாருன்னு சொன்னாராம். அப்பதான் இவன் காக்காவை கவனிச்சு பார்த்தான். காக்கா விவசாயமும் பண்றது இல்ல, அறுவடையும் பண்றது இல்ல, முடமுடையா சேர்த்து வைக்கவும் இல்ல. காக்காக்கு பேங்க் பேலன்ஸ் 0 தாங்க. அதுக்கு பேங்க் அக்கௌண்டே கிடையாதுங்க. நம்புங்க, காக்கா போய் சொல்லாது. காக்கா யாராவது சாப்பாடு கொடுத்தா தனியா சாப்பிடாதுங்க. சித்தப்பாங்க ஓடிவாங்க, பெரியப்பாங்க ஓடிவாங்க, என் மச்சாங்க ஓடிவா, என் மாப்பிள்ளைங்க ஓடிவா, இந்த மகராச சோத்தராரு எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு கூப்பிடும். ஒரு காக்கா செத்து வைத்தா எல்லா காக்காவும் கூப்பாடு போட்டு ஆடும். அதுக்கு கடனும் கிடையாது, சுகர் பிரஷர் வியாதியும் கிடையாது. அது வாடகை வீட்டுல குடியிருக்காது, எல்லாம் சொந்த வீடு. இத கவனிச்சு பார்த்த மனுஷன் எப்ப ஏற்பட்டவன்னு தெரியுமா? நேத்து ஒருத்தர் ஒரு மளிகை கடைக்கு வந்தாரு. கடைக்கு முன்னாதான் ஒரு 100 ரூபாய் கிடந்துச்சு. இப்படி சுத்தமுட்டும் பார்த்துட்டு ரூபாய கார்ல போட்டு மீச்சிட்டு இப்படியே நின்னுட்டாரு. அரை மணி நேரம் இப்படியே பாத்துக்கிட்டே இருந்தாரு. யாரும் பாக்கலன்னு உடனே எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டாரு. யாரோ கடைக்கு வந்தாங்க, விட்டுட்டு போன காசு வராது. இதுதான் மனுஷன். ஒரு தாய் வயிற்றுல பிறந்த அண்ணன் தம்பிங்க சொத்து பிரிக்கும் போது ஒரு வரப்ப விட்டு கொடுக்க அண்ணனுக்கு மனசு இல்ல, வெட்டு குத்து விழுதுங்க. அண்ணன் நாசமா போடணும்னு தம்பி சூனியம் வைக்கிறாங்க. கள்ள புருஷனுக்காக தான் புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் விஷம் வச்சு கொள்ளுவாங்க. எந்த காக்காயாது புருஷனுக்கு பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொள்ளுவா? பாத்தீங்களா காக்காய்க்கும் மனுஷனுக்குள்ள வித்தியாசத்தை? அதனாலதான் ஏசப்பா காக்கா பார்த்தாது திருந்துங்கன்னு சொல்றாரு. காக்கா காலையில கண் முடிச்ச உடனே கர்த்தரை பார்த்து கர்த்தரே கர்த்தரேன்னு கத்தும். அதுதான் நமக்கு கான்னு கேக்குது. பல மனுஷன் கடவுளை நினைச்சு கூட பாக்குறது இல்ல. படைச்சவர் மேல பாரத்தை வச்சுட்டு ஒழுக்கமா வாழுங்க, வாழ்க்கையே இனிமையா மாறிடுங்க. மனுஷன் வெள்ளையா இருக்கான், அவன் இருதயம் பாலும் கிணறுங்க. காக்கா கருப்புங்க, அது மனசு ரொம்ப வெள்ளைங்க.